என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டா? உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட் வீட்டுக்கு போவீங்களா இல்ல இந்த மாச ஃபீஸ் வாங்க வந்தீங்களா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீடு திறந்திருந்தா வந்துடுறதா? மேனஸ் இல்லாம பேசாதீங்க. இதுவே அதிகம். நீ வெளியே போலாம். Will you please mind your words, Mr. Danny? போயா வெளியே. அந்த டாக்டர் எதுக்கு இங்க வரா? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறீங்கல்ல, அவனுக்கு இங்க என்ன வேலை? அவன் உன்னை பார்க்க வரல, உன் பொண்ணை பார்க்க வரான். நீ என்ன அவளை வச்சு எக்ஸிபிஷன் நடத்துறியா? இனிமே அவன் இங்க வரக்கூடாது. அவன் வரதை நான் பார்த்தேன். உங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் ஆனா ஒரு கண்டிஷன். என் ஃபேமிலிய பத்தி ஒன்னும் ஒன்னும் கேட்க கூடாது. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பிராங்கோ ஏஞ்சலும் ஏன் இப்படி இருக்காங்க? யார் அந்த டேனி? ஏன் அவங்க கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க? ஐ நோ சம்திங் இஸ் ஃபிஷி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது. என்ன சார் ஃப்ரெண்டுன்றீங்க, ஃபேமிலி வக்கீல் வேற, ஏன் என்கிட்டயே மறைக்கிறீங்க? சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. பிராங்க் அந்த குடும்பத்துல பிறந்தவன் இல்ல, வளர்ந்தவன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பணக்கார குடும்பங்கள்ல அந்த குடும்பமும் ஒன்று. அந்த குடும்பத்து பெரியவருக்கு பெத்த பிள்ளை சரியில்லை. அவன் ஒரு ரோக், ஊதாரி. அதனால தான் சொத்து பூராவையும் பிராங்க் பேர்ல எழுதி வச்சாரு. இப்ப அந்த ஃபேமிலியில டிசைடிங் அத்தாரிட்டி, வாரிசு எல்லாமே பிராங்க் தான். இன்னைக்கு அந்த பெரியவரும் அவர் பெத்த பையனும் உயிரோட இல்லை, பேரன்தான் இருக்கான். அவன் தான் டேனி. சொத்தை தான் பேருக்கு எழுதி வைக்க சொல்லி பிராங்கை டேனி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். பெரியவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த இன்னைய வரைக்கும் சொத்தை பாதுகாத்துக்கிட்டு குடும்ப விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாம தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஏஞ்சலினும் அப்படி இருக்கா. நீங்க அந்த ஏஞ்சலினை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை நான் நம்புறேன். சார், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏஞ்சலுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எனக்கு பிடிக்கல. நான் உன்னை கேட்கலையே. என்ன கேட்காம இந்த வீட்டுல எதுவும் நடக்காது. லுக் டானி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உங்க ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்துற. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டாக்டர் சார்ல்ஸ், ஷட் அப். சார், இவருக்கு பயந்து நீங்க உங்க பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்றீங்க. அது சொல்ல நீ ஏறா? என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்கன்னு அப்பவே சொன்னேன். சார், நீங்க தானே ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. கெட் அவுட். சொல்லியாச்சுல, வெளியே போடா. எனக்கு தெரியாம இவ்வளவு கல்யாணம் ஏற்பாடு பண்றியா? ஏஞ்சல் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டானி, டானி, அவன் தங்கச்சி. ஏஞ்சலின் உன் தங்கச்சி. யார் சொன்னாங்க? நீ என்ன எங்க அப்பா கூட பிறந்த? எங்கேயோ இருந்த அனாதை எங்க தாத்தா வளர்த்தாரு. அதனால உன் பொண்ணு என் தாத்தாக்கு பேத்தி ஆயிடுமா? இதை பாரு, உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் உடனே நடக்கும். டேனி உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். நான் உனக்கு எந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அதை நீ ஏத்துப்பல்ல. நாம ரெண்டு பேரும் செத்து செத்து போயிடலாம். என்னால உன்னை நல்லா வாழ வைக்க முடியாது. உன்னை மட்டும் விட்டுட்டு என்னால சாகவும் முடியாது. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சாவதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. சந்தோஷமா செத்து போயிடலாம் ஏஞ்சலி.
ஏஞ்சலின் பழைக்கணும் நான் கத்தர வேண்டிக்கிட்டேன். ஏஞ்சலின் பழைக்கணும். Frank, 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 Frank. ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் நமக்கு கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏஞ்சலின், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை முடிவில்லாத ஒளி ஒழுகுவதாக. ஏஞ்சலின் பழைச்சும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சு. ஆனா பைத்தியம் இல்லை. அவளே அவளுக்கு யாருன்னு தெரியாத ஒரு நிலைமை. ஷீஸ் அம்னீஷியா. அவளை கியூர் பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். நாங்க ஊசி போறதை பார்த்து பயந்தா. மருந்து கொடுத்தா விசிலடிச்சா. அப்புறம் என்னைய பார்த்து பயந்தா. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. அவ டேனி கிட்ட கிடைக்க கூடாதுன்னு தினமும் நான் ப்ரே பண்ணேன். அட் லாஸ்ட் மெட்ராஸ்ல இருக்க உங்க மாப்பிள்ளை என் கூட தான் ஒர்க் பண்றாரு. ஏஞ்சலின் இங்க இருக்கிற விஷயத்தை உங்க பொண்ணு கீதா தான் என்கிட்ட சொன்னாங்க. குறுக்கு வழியில ஏஞ்சலினை பிடிக்கணுங்கிறதுக்காக, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேப்பர்ல போய் பப்ளிசிட்டி கொடுத்த டேனி இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவசரமா வந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட ஏஞ்சலின் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவளை மெட்ராஸுக்கு கூட்டு போகணும். நான் ஏஞ்சலினை குணப்படுத்தணும். சாரி, உங்களோட அமராவதியை. தேங்க்யூ வெரி மச். See you. எங்களுக்கு யாருமே வேண்டாம். எங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்ன அனுப்பாதீங்கம்மா. நீங்க என்ன அனுப்புனா எங்கேயாவது ஓடி போடுவோம். அர்ஜுன், அர்ஜுன், என்ன அவன் கூட அனுப்புறாங்க. அர்ஜுன், நீ வேண்டாம்னு சொல்லல. நான் போக மாட்டேன் அர்ஜுன். அர்ஜுன், நான் போக மாட்டேன். அர்ஜுன் நம்ம பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. அர்ஜுன், உன் மதர் பேசுறாங்க. பேசுறியா? இல்ல, நான் அவசரமா வெளில போறேன். ஏதாவது சொல்லணுமா? என் கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க. பொண்ணு பேர் அமராவதி. இதை யாராலையும் மாத்த முடியாது.
ஹலோ ஹாய் அர்ஜுன், இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? உள்ள வந்து பேசலாமே. வேணாம், இங்கேயே பேசலாம். நீங்க அமராவதியை கண்டிப்பா கூட்டிட்டு போகணுமா? இல்ல, ஏஞ்சல்னு கூட்டு போகணும். எதுக்கு டாக்டர்? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவ எய்ட்ஸோட சுத்திட்டு இருக்கானுங்க, அவங்களெல்லாம் விட்டு. கௌதம், நல்லா இருக்கிற பொண்ணு ஏன் கூட்டிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே? டாக்டர், நாங்க படிச்சாலும் பட்சே நீ தான் ஒன்னாந்தர முட்டாள் மாதிரி சம்சாரிக்கிறது கேட்டோம். யோ, அவளை கூட்டு போகணும்னு சொல்றோம் இல்லையா? சொல்ற பேச்ச கேளையா? லுக் மிஸ்டர், மரியாதை பேசுறது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. உனக்கு அவள் தான் மரியாதை. சொடா புட்டி. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் ஹியர். கெட் அவுட். ஏய், எந்தடா இங்கிலீஷ்ல சம்சாரிக்கிறது? ஏய், சொல்லுடா அவனை. கையெடுங்க, கையெடுங்க. ஏய், எனக்கு இடம் கொடுடா. நான் பிடிக்கிறேன். Behave yourself. I'm No. sorry, doctor. Come on. It's okay. It's okay. இது பார், நான் இப்ப சொல்றேன், நீ அவளை கூட்டிட்டு போக கூடாது. அது என் டியூட்டி. அவளை நான் குணமாக்க வேண்டாமா? அவதான் பழசெல்லாம் வந்துட்டான்னு சொன்னேன்ல. அதனால தான் ஏன் சொல்றேன், அவ குணமாயிட்டா நான் யாருன்னு தெரியாதியா? ஏன்னா என்ன மறந்துடுவாயா? எங்களையும் மறந்துடுவா டாக்டர். ஆமா டாக்டர், அவ பழைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்களே சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கா. மறுபடியும் ஏன் குணப்படுத்தணும்? ஒரு சின்ன குழந்தைக்கு கத்து கொடுக்கற மாதிரி தான் அவளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தோம். அப்பெல்லாம் என்னடா குழந்தை மாதிரியே இருக்காளேன்னு நினைச்சோம். நீங்க அவ பழைய வாழ்க்கையெல்லாம் சொன்ன பிறகுதான் அவ உண்மையிலேயே குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தாயா பிள்ளையா பழகிட்டோம். அதனால்தான் டாக்டர் உங்களை நேரடியா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. ஐம் சாரி. நான் என் தொழிலுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன். நீ நாளைக்கு அவளை எப்படி கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன். நல்ல முடிவு எதிர்பார்க்கிறோம். கமலத்தில் பி சுசீலா பாடியது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. யாரு யார் வேணும்? குட் மார்னிங் சார். ஃபோன் இருந்தா? நம்மகிட்ட தான் 2 ஃபோன் இருக்கு. எதுக்கு சார் இன்னொரு ஃபோன்? ஏன் டென்ஷனை கொடுக்குறீங்க? ஃபோன் கால் வந்ததா? வரல சார். டென்ஷன். ஐ அம் டாக்டர் சார்லி. தண்ணி போட்டதுக்கு அப்புறம் பேரை சொல்லிருக்கணும், இல்ல தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே பேரை சொல்லிருக்கணும். இன் பிட்வீன் வை கன்ஃபியூஷன்? சாரி. ஐ அம் டாக்டர் சார்லி. நான் ஒரு பொண்ணு மெட்ராஸ் கூட்டு போனோம். நீங்க என்கிட்ட வண்டி கேக்குறீங்களா இல்ல ட்ரெயின் ஃபேரா? எனக்கு பாதுகாப்பு தேவை. ஏன் அவ்வளவு மோசமான பொண்ணா? அந்த பொண்ணை கூட்டிட்டு போக தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. பட் அந்த பொண்ணை கூட்டு போறது சில பேருக்கு பிடிக்கல. யார் 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 அந்த ஒரு சிலர்? யார் அந்த ஒரு சிலர்? வேல் வேல் ரத்னவேல். ஓகே, that's why I came to you. I need your help. நோ 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 ப்ராப்ளம். ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க. முட்டிக்கு முட்டி தண்ணிறேன். தண்ணி சிந்தி வைங்கப்பா. நீ வேணா உள்ள போய் அமராவதியோட பேசிட்டு வாங்கடா. வேணாம்டா, நாம வந்ததே தெரிய வேணாம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அர்ஜுனோ, ப்ராப்ளம் ஒன்றும் வராது இல்ல? யோ, அதெல்லாம் ஒன்றும் வராதயா. தூள் கலப்புறேன். ஐயோ, போலீஸ் போய் ஒளிஞ்சிக்க. அப்பா. Oh my God! Hello sir, how are you? Very smart. நீங்க எப்படி இவ்வளவு தூரம்? இவங்க அங்கிள் ஊட்டில பெரிய வெரி வெரி பிக் ஷாட். ப்ராப்ளம் வரும்னு சொன்னல, இவங்களால தான். நோ 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 நாட் ஆல் நாட் அட் ஆல் நாட் அட் ஆல். நீங்க போங்க. சின்ன ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க, அதுக்கு தான். தட்ஸ் வை. நீங்க போங்க, நீங்க போங்க. கேரி ஆன் டாக்டர்.
டாக்டர் சார்ல்ஸ் நைஸ் பர்சன். கடத்திக்கிட்டு போறவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? நோ சார், நோ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏஞ்சலில் கூட்டு போக வந்திருக்கேன். அனுப்புறீங்களா? நாங்களும் அவளை தேடுறோம். ராத்திரிலேருந்து காணோம். நோ, நீங்களும் அர்ஜுனை சேர்ந்து அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. இதை நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர்! அகைன் குழப்பம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஆல் these people are trying to make a fool out of me. ஏஞ்சல்ல காணோம் சொல்றாங்க சார். கூல் கூல் கூல். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு அமராவதி நேத்து நைட்ல இருந்து காணோம். கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நீங்களே வந்துட்டீங்க. ஏஞ்சல் இருக்காங்களா? அவங்க காணோம் சார். அப்ப அமராவதி? அது என் பொண்ணுங்க. ஐயோ குழப்பம்டா, 2 பொண்ணு காணோம். நீங்க யார தேடுறீங்க? 2 பொண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணா? யா. உன் மாமனார் உஷார். சூப்பர் ஐட்ட ஆக்சேஜ். சார், இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன ஏமாத்துறாங்க. ஐயோ ஞானி இல்ல. ஏய் மோனே, எந்த அது? ஒன் செகண்ட். அரெஸ்ட் பண்றதா? அது என்ன சாதாரண விஷயமா? கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர், வாரண்ட்? நோ, தட் இஸ் இம்பாசிபிள். ஸ்டேஷன் வாங்க. அமராவதி எங்க? உள்ள இருக்கலா? அமராவதி உங்ககிட்ட இல்ல? என்கிட்ட. என்னப்பா இது? ராத்திரி எல்லாம் ராஜி கஷ்டப்படும் போது கூட அமராவதியை நீ தான் கூட்டிட்டு போயிருப்பேன் நினைச்சு அவளுக்கு சமாதானம் சொன்னேன். இப்போ நீயே எங்களை கேக்குறீங்க? இப்ப அமராவதி எங்கே? வணக்கம் சார். உள்ளே இருக்கிறது எங்க பொண்ணு அமராவதி இல்ல இல்ல? ஒரு பொண்ணு மாடியில விழுந்ததுனால முகம் செஞ்சிருக்கு. பொண்ணை காணும் கம்ப்ளைண்ட் பண்ண அத்தனை பேரையும் அடையாளம் காட்டுறதுக்காக வர சொல்லியிருக்கேன். ப்ளீஸ். ஹாய். என் அமராவதிக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னையும் அந்த டாக்டர் இந்த ஊர்லயே வாழ விட மாட்டேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். முதல்ல அமராவதியான்னு பாருங்க, மற்றது அப்புறமா பேசுவோம். ப்ளீஸ் கேரி ஆன். நீங்க வாங்க சார். நெக்ஸ்ட். அது இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ராஜி, எனக்கு உள்ள போய் பார்க்க சக்தி இல்லை.
நான் போறேன். கௌதம் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் கௌதம். தைரியமா இரு. நான் இருக்கோம். அர்ஜுன் அது அமராவதி இல்லடா. இட்ஸ் நாட் அமராவதி. அது அமராவதி இல்ல. പുള്ളി സന്തോഷമായില്ലേ? കുഴപ്പം തീരും. அது ஏஞ்சலினை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்க. இதுக்கப்புறமா அவளை தேட போறீங்களா? எங்கெங்கயோ இருந்தவங்களா இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து அந்த பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? அப்பா அம்மா, நாளைக்கு அவளுக்கு கணவனா வரப்போறவன். இதை விட அந்த பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? ஏஞ்சலை நீ தொட மறந்துருங்க. யாரு? ராஜகோபாலை பார்க்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூப்பிட்டு பேசுறதா மரியாதை. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஏன்னா அவர் தேடி யாரும் இங்க வந்ததில்ல. அதனாலதான். ராஜகோபால் ஃபோன் பண்ணதால தான் இங்க வந்தேன். நான் ஒரு பொண்ணை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட இருக்கிறதா சொன்னார். அவர்கிட்ட இருக்கலாம். அப்படிதான் சொன்னார். யாரு? நான் டேனி. ராஜகோபால் தானே? நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். நீங்க டெலிஃபோன் பண்ணீங்களே அந்த பொண்ணோட. நீ உள்ள போ. வாங்க. அர்ஜுன், அமராவதி உங்க மாமா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. என்னடா? டேய் டேய், அமராவதி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அர்ஜுன் சொல்லுங்க. அவளை என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்க முடியாது. அர்ஜுன் வேணாம். நான் அவளை கல்யாணம் பண்ணி கூடாது தானே இப்படி பண்ணீங்க? ப்ளீஸ், எல்லாம் உனக்காக தான். ஏன் நல்லதுக்கு தானே. நான் நல்லா இருக்கணும் தானே இப்படி செஞ்சீங்க? ஆமா, அவசரப்படாத அர்ஜுன். இப்போ நான் செத்துட்டு என்ன பண்ணுவீங்க? அர்ஜுன், நான் அவளோட தான் சேர்ந்து வாழ்வேன். இல்லனா நான் சொல்றத கேளு. எனக்கு அமராவதி வேணும். முதல்ல அதை எடு. அமராவதி வேணும். இப்ப அவ நம்ம லவ்டேல் எஸ்டேட்ல தான் இருக்கா. நான் தான் மறைச்சு வச்சேன். அவ சொந்தக்காரன் ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப அவன் அங்கதான் போயிருக்கான்.
ஹலோ இன்ஸ்பெக்டர் ஏஞ்சலின் ப்ளீஸ் கேட்ச் பண்ணுங்க ப்ளீஸ். தரங்கயா എടാ ഗൗതം ആ കളറിൽ പച്ച ചുന്ദ്രമായിട്ടുണ്ടല്ലോ പച്ച ചേച്ചി ഇത് ഗൗതം വീഡിയോ ഷോപ്പ് ഓണർ പുള്ളി ചെഴിപ്പ് എടാ ഉൻ നല്ലത് കാരണം சொன்னே ഗൗതം അർജുൻ അർജുൻ ഗൗതം നീ പോകാം അയ്യോ गौतम हाथ हाथ अर्जुन come on quick अर्जुन faster quick come on हाथ எனக்கு டீமா பிடிச்சு வரும் கௌதம் கௌதம் நீங்க போங்க கௌதம் குயிக் என்ன பிடிக்கடா கௌதம் சீக்கிரமா ஜாக்கிரதை Good morning, sir. Home and Naomi, vanakkam. என்னங்கடா இது பெரிய மனித சங்கிலியா? ஹலோ எல்லாரும் கேட்டுக்குங்க யாராவது உள்ள வர ட்ரை பண்ணா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் கேஸ் ஓவர் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டீங்களா எனக்கு அந்த பொண்ணு உயிரோட வேணும் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இடத்துக்கு போக வேண்டி வரும் இல்ல உள்ள போனா சூசைட் பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறாங்களே மிரட்டுனா பயந்துடுறதா கதை உடங்கியா இங்க எல்லாருமே வாழணும்னு வேண்டிக்கத்தான் வருவாங்க யாரும் சாகணுங்கிற எண்ணத்தோட வரதில்ல வாழ விட மாட்டேங்கிறாங்க ஃபாதர். நீங்க சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இவ வேணும். ஜீசஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ நீங்களே பண்ணுவீங்க ஃபாதர். வேணாம் சார். நீங்க கதை உடைச்சா உங்களுக்கு ஏதாவது ஆச்சு
நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். உடைக்க சொல்றாங்களா உடைக்க வேணாம்னு சொல்றாங்களா? இப்படி எல்லாத்தையும் உடைச்சு நாடே கெட்டு குட்டிச்சோரா போச்சு. கிரேட் இன்சல்ட். நீங்க கிறிஸ்டியனா? இல்ல, மனுஷங்க. என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சர்ச் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டாகணும். ஏன் ஃபாதர், போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது சர்ச் தானே? அவங்கள சேஃபா வெளியே கொண்டு வரணும்னா ஐ காட் அ சஜஷன். வாட்? இப்போ அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து கூப்பிட்டா இவங்க வெளியே வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னா வெளியே போய் பேசி எதையுமே முடிவு எடுக்கலாமே. அதுக்கும் இவன் எனக்கு மனைவி ஆகணும். அப்பதான் நாங்க வெளியே போக முடியும். அமராவதிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அது புரிஞ்சுட்டீங்க. அவங்க பேரண்ட்ஸ் வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். பட் ஒன் திங், ஏஞ்சலை நீங்க மறந்துடணும். நாங்க இப்படியே போனா எங்களை பிரிச்சிருவாங்க ஃபாதர். உங்களால எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? எங்க முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம். No. No. ஏன்பா ஓடி வரீங்க? மெகாஃபோன் சார். தெரியுது. இத எடுத்துட்டு வரதுக்கு இத்தனை பேரா? ஒழுங்கா வேலை செய்தா? தெரியல சார். சுத்தம். இன்ஸ்பெக்டர், அமராவதிக்கு என்னாச்சு? எங்க அவ? அமராவதிக்கு ஒன்னாகலமா? உள்ள இருக்காங்க, பயப்படாதீங்க. அமராவதின்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். சார் வேணாம் சார், ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் வேணாம். நோ 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 ப்ளீஸ் கூப்பிடுங்க. முடியாது. அவ வெளியே வந்தா எங்க கிட்ட பிரிச்சுடுவீங்க. உள்ள இருந்த ஆபத்து முதல்ல வெளியே கூப்பிடுங்க சார். நோ சாரி, என்னால் முடியாது. என்ன சார் நீங்க இப்ப கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டோம் சார், தயவு பண்ணி நீங்க கூப்பிடாதீங்க சார். வெளில வந்தா எங்களை விட்டு போயிடுவான். உங்களை விட்டு போயிடுவான்றதுக்காக அவ செத்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? பேட் செல்ஃபிஷ். அவ செத்தால் பரவாயில்லையா? அமராவதி! நோ நோ ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. அர்ஜுன் வராத! அமராவதி வராத! அமராவதி! என்னாச்சு? எங்கம்மா போயிருந்த? இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா? போக மாட்டேன். அது நான் போட்டது. எனக்கும் அமராவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. செயின் போட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? ஃபாதர், உங்க முன்னாடி தானே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சொல்லுங்க ஃபாதர். அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவ சுயநலம் இல்லாதவ. She is an amnesian. யார் சொன்னது? She is normal. அந்த பொண்ணு குணமாயிடுச்சு. She is perfectly all right. வேணும்னா நான் சர்டிபிகேட் தரேன். வெறும் பணத்துக்காக தான் அவளை இப்படி தேடுறீங்க. இனிமே அவ உங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட மாட்டா. இன்னில இருந்து அவ எனக்கு மனைவி. உங்க ஆஞ்சலன் செத்துட்டா. என்னையும் அமராவதியும் வாழ விடுங்க ப்ளீஸ்.